வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் நான் காவல் கண்காணிப்பாளராக இருக்கேன். 4 பெண்கள் கிட்ட இருந்து என்னுடைய இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர்லேயே ஆடியோ மெசேஜ், குறுஞ்செய்தி பதிவு பண்ணியிருக்கிறாங்க. என்னுடைய குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு. எந்த முகாந்திரமும் இல்லாமல் இப்படி ஒரு வதந்திய அடிப்படையாக வச்சு பயம் பரப்பப்படுகிறது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையே இங்கே கிடையாதுன்றதை தெளிவுபடுத்துறதுக்கு தான் இந்த பத்திரிகையாளர் செய்தி. அதை மீறி சில செய்திகள் பரப்பப்படுவதால் என்ன பாதிப்புன்றதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். இந்த புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தை சார்ந்த மாவட்டங்களில் நிறைய பேர் இருக்காங்க. குறிப்பாக இங்கே திருச்சிராப்பள்ளி இந்த காவிரி நதி இருக்கிறதுனால நிறைய அரிசி விளைச்சல் இருக்கு. இங்கே நிறைய மில் இருக்கு, மில்லில் வேலை பார்க்குறாங்க. ஈரோடு, நாமக்கல் பெல்ட்ல எல்லாம் நிறைய கோழி பண்ணைகள் இருக்கு, அங்க வேலை பார்க்குறாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நிறைய நடந்துட்டு இருக்கு. நவல்பட்டு, மணிகண்டம், திருவெரம்பூர் இந்த பகுதியில எல்லாம் நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன், கமர்ஷியல் ஆக்டிவிட்டி எல்லாம் நடந்துட்டு இருக்கு. அங்க நிறைய புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் இருக்காங்க. இரவு நேரங்கள்ல ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு தனிநபரா ஒரு சுத்துறாருன்னா இந்த வதந்திகளை நம்பி அவர்கள் தாக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக இந்த விழிப்புணர்வு. இந்த மார்ச் மாதம், இந்த வருஷம் இப்படி ஒரு வதந்தி, போன மார்ச் மாதம் இதே மாதிரி ஒரு வதந்தினால நீங்க பல இடத்துல பார்த்துருப்பீங்க. இந்த வதந்திகள் பரவுறதுனால, குறிப்பா இந்த ஹோலி பண்டிகைக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு வதந்தி பரப்பப்படுறதுனால அவங்க பெரிய பாதிப்புக்கு உள்ளாராங்க. இந்த போலி செய்தி, போலி வீடியோ, போலி குறுஞ்செய்திகள் ரொம்ப வேகமா பரப்பப்படுது. அதன் மூலமா காவல்துறையின் சார்பாக நீங்க மேடவாக்கம் பகுதியில் ஒரு பெண்ணுடைய செய்தியை நீங்க பார்த்துருப்பீங்க, ஆடியோ பார்த்துருப்பீங்க. அதுவும் அவங்க ஒரு காவல்துறை சார்ந்த அலுவலகத்தில் வேலை செய்யறேன்னு சொல்ற ஒரு செய்தியை பார்த்துருப்பீங்க. திருவொற்றியூர்ல ஒருத்தரை குழந்தை கடத்த வந்தவர்னு சந்தேகத்தில் அடிச்சுட்டாங்க. அவரு இறுதியில விசாரணையில தெரிய வந்தது அவர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் அப்படின்னு. இந்த மாதிரி நான் காவல் கண்காணிப்பாளராக வேற ஒரு மாவட்டத்தில் பணிபுரியும் போது இதே மாதிரி மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு புலம்பெயர்ந்த தொழிலாளர் ஒரு ஊருக்குள்ள போறாரு. இதே வதந்தியில அவர் அடிச்சிடுறாங்க, அவர் இறந்து போயிடுறாரு. 302 கேஸ் போட்டோம், மர்டர் கேஸ் போட்டோம் இந்த தாக்கியவர்கள் எல்லாரும் மேலேயும். ஸோ இந்த வதந்திகளை நம்பி யாரும் விஜிலான்டேன்னு சொல்லுவாங்க, விஜிலான்டிசத்தில் ஈடுபடக்கூடாது. சிட்டிசன் விஜிலான்டிசம்ல 100 கால், நம்ம மாவட்டம் பொதுவா நம்ம மாநிலத்தில் 100 அவசர எண் 100 112 இந்த மாதிரி நம்பருக்கெல்லாம் பண்ணீங்கன்னா காவல்துறை ரெஸ்பான்ஸ் வித்தின் லெஸ் தேன் 10 மினிட்ஸ்ல ரெஸ்பான்ஸ், ஆவரேஜ் டைம் 10 நிமிடத்துல காவல்துறையினர் சம்பவ இடத்துக்கு வந்துருவோம். ஸோ யாராவது சந்தேகப்படும்படியா ஒருத்தர் பிடிபட்டால் கூட, பிடிபடுறவர் மனநலம் பாதிக்கப்பட்டவரா இருக்கலாம், ஏதாவது மருந்து எடுத்திருந்திருக்கலாம், அவர் அட்ரஸ் தெரியாம இருந்திருக்கலாம், ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து தொலைந்திருக்கலாம். அதனால உடனடியா அவர் குழந்தை கடத்த வந்தவர் அப்படின்ற ஒரு வதந்தியை நம்பி மக்கள் எதுவும் அசம்பாவிதத்தில் ஈடுபடக்கூடாது அப்படின்றது காவல்துறையின் சார்பாக வேண்டுகோள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.